ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்பி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ். சுவிதா ப்ரொவைடர்ஸ் இந்த வேர்டு இது நமக்கு இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி, ஜஸ்ட் ஒரு ஐடி கம்பெனி. இந்த ஐடி கம்பெனி எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க, யார் கொண்டு வந்தா, அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஜிஎஸ்பி அப்படின்னா யார் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸை அப்பாயிண்ட் பண்ணது யார் அவங்கள ஆத்தரைஸ் பண்ணுறா, ரெக்கமெண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க். நம்ம மேலே பார்த்தோமா ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்படின்னு. அந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான் இந்த ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க. எதுக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க்குங்கிறது ஒரு ஆன்லைன் பேஸ்டு ஒரு ஜிஎஸ்டி. ஏன்னா எல்லாமே நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலமாக தான் பண்ண போகிறோம். எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஏன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் இருக்குது, எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர், எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்ஸ். அப்படிங்கும்போது ஒரு ஜிஎஸ்டி நெட்வொர்க்கை சேர்ந்த ஒரு ஃபினான்ஸ் சைடில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு எப்படி இந்த வெப்சைட்டை ஆப்ரேட் பண்ணி வெப்சைட்டில் இருக்கிற இஷ்யூஸு, வெப்சைட் சர்வர் எரர் நடக்கும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி ஒரு ஜிஎஸ்டி நெட்வொர்க்கால் இல்லைனா ஜிஎஸ்டியில் இருக்கிற அஃபிஷியல்ஸால் பார்த்துக்க முடியும். ஏன்னா அவங்க ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. அந்த கேஸில் அந்த நெட்வொர்க்கை சேர்ந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு ஐடி கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் இருக்கிற அஃபிஷியல்ஸை இவங்க அந்த ஜிஎஸ்பி அப்படிங்கிற நேமில் ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா யாருன்னா அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க, வெப்சைட்டுக்காண்டி வெப் அப்ளிகேஷன் உருவாக்குவாங்க. ஜிஎஸ்டிக்குன்னு ஆப் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அந்த ஜிஎஸ்டி ஆப்பு, இந்த ஜிஎஸ்டி ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி ஆப் மூலமாக, அந்த ஆப்லாம் இருக்குல்ல, அது மூலமாக தான் ஜிஎஸ்டி ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஆப்பு க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்கு கம்பல்சரியாக ஐடி நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சனால தான் முடியும். அதனால தான் ஜிஎஸ்டி நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸை ஒரு ஆப் க்ரியேட் பண்ண சொல்லி வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது, கரெக்டாக இந்தந்த சர்வருக்கு லிங்க் கொடுக்கறது, அதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் ஹேவிங் ஆக்சஸ் டு ஜிஎஸ்டி சிஸ்டம். ஜிஎஸ்டியோட இன்னர் சிஸ்டம் சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம பார்க்குறது எல்லாமே மேலோட்டமாக என்னென்ன நம்ம யூசர்ஸால் பப்ளிக்கால் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் மட்டும்தான் ஜிஎஸ்டியோட எல்லா சிஸ்டம், எல்லா ஆன்லைன் சர்வர் ப்ராப்ளத்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர், ஆனால் அவங்களுக்கு ஜிஎஸ்டி சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. டெவலப் அப்ளிகேஷன், இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பேயர்ஸ் இருப்பாங்கள்ல, நம்மளை மாதிரி டேக்ஸ் கட்டுறவங்க கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டுறது எப்படி கட்டணும், எது மூலமாக கட்டணுங்கிற அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறவங்க. அப்புறம் இன்வாய்ஸஸ், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, லிங்க்கை ஜென்ரேட் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் இந்த ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் தான். அப்புறம் ஏஎஸ்பி, இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மிடில்மேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்பி அப்படிங்கிறவங்க மெயினாக ஜிஎஸ்டி நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொவைடர்ஸ் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களே வெப்சைட்டையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு, ஆப்பையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வேலை இருக்கும், எல்லா வேலையும் ஒரே ஆள் பார்க்க முடியாது. ஸோ எப்படி ஜிஎஸ்பி டேக்ஸ் பேயருக்கும் ஜிஎஸ்டி நெட்வொர்க்குக்கும் லிங்காக இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம இந்த ஜிஎஸ்பிக்கும் டேக்ஸ் பேயருக்கும் நடுவில் ஒரு லிங்காக இருக்கிறவங்களுக்கு பேர் தான் ஏஎஸ்பி. ஜிஎஸ்பிங்கிறது ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர். ஏஎஸ்பி அப்படின்னா அப்ளிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் நான் ஆப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அதை ரெடி பண்ணவங்க ஜிஎஸ்பியோட ஒரு சப்பான யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஎஸ்பிங்கிறது ஒரு சின்ன மிடில்மேன். இவங்களோட வேலை என்னென்னா, ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஆப் இருந்துச்சுன்னா, ஆப் நாலேஜ்க்கு ஆப்பு இல்லை ஜிஎஸ்டிக்கோட அஃபிஷியல் ஆப், இந்த மாதிரி ஆப் ரெடி பண்ணுறது மட்டும்தான் இந்த ஏஎஸ்பியோட வேலை. ஜிஎஸ்பியோட வேலை மொத்த ஓவராலாக ஜிஎஸ்டியில் இருக்கிற சர்வர் பேஸ்டு எல்லா இஷ்யூஸையும் பார்த்துக்கிறது ஜிஎஸ்பியோட வேலை. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸுங்கிறவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான். ஏன்னா இவங்க நம்ம ஜிஎஸ்டிங்கிறது ஆன்லைன் பேஸ்ட் அப்படிங்கும்போது கம்பல்சரியாக டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் வேணும். அந்த டெக்னிக்கல் நாலேஜில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு நேம் தான் ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.